இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல நம்ம பார்க்க போற சிறப்பு திரைப்படம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் ரைசிங் சன் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் துணை மாமன்னன். அக்கம் பக்கம் கேள்விப்பட்ட தகவல்கள் உண்மையா இல்லையான்னு அரசல் புரசலா வந்த கதையை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு இயக்குனர் ஃபியூச்சர் பெருமான். எதிர்கட்சி பக்கத்து செய்தி தொடர்பு நாயகன் துணை முதல்வர் பதவிக்கு யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு ஒரு பட்டியல் போடுறாரு. திரு துரைமுருகனை அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு இப்போ ஏற்கனவே நான் வேற வந்து சொல்லி வச்சேன். ஏன் இப்போ அவர் அண்ணா காலத்து வந்துருக்காரு, அவர் வந்து அவங்க அப்பாவோடு நெருங்கி பழகிருக்காரு. இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் இருக்காரு. பாவம் அவருடைய பொல்லாத நேரம் இப்போ உதயநிதிக்கும் துதிப்பாட வேண்டியது இருக்கு. அப்படி வாழ்நாள் முழுவதுமே கட்சி 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 திமுகனே. உதயநிதி மட்டும் என்னவா இருக்காரு? இப்போ ஆங்கிலத்தில் டி ஃபேக்டோ சிஎம் சொல்லுவாங்க, அதாவது நிழல் முதலமைச்சர். அப்படித்தானே இருக்காரு. கட்சியும் மட்டும் அல்ல, ஆட்சியும் வழிநடத்தும் ஆற்றல் யாருக்கு இருக்கு தெரியுமான்னு வந்து நிற்கிறாரு வருவாய் அமைச்சர். தம்பி உதயா அவர்களை பொறுத்தவருக்கு அவர் தாத்தா, அவங்க அப்பா, அதை தாண்டி மிக வேகமாக பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல தம்பியாக நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். இந்த இயக்கம், திராவிட இயக்கம், இன்னொரு 25 ஆண்டு காலம் தமிழகத்தில் நிலைத்து கால் கொண்டு இருப்பதற்கு அடித்தளமாக இருக்க போகிறவர் நம்முடைய தம்பி உதயா அவர்கள். நாங்க தாத்தா காலத்து ஆட்சியை பார்த்துட்டோம், பேரங்காலத்து ஆட்சியை பார்த்துட்டோம்னு அப்டேட் பாயிண்ட்களை எடுத்து வைக்கிற வசனம் செம்ம கூலிங். நான் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்திருக்கிறேன், கலைஞர் அமைச்சரவையில் இருந்திருக்கிறேன், நம்முடைய அண்ணன் தளபதி அமைச்சரவையில் இருக்கிறேன். இந்த 3 பேர் அமைச்சரவையில் நான் பணியாற்றி இருக்கிறேன், பணியாற்றி கொண்டும் இருக்கிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாணியிலே தங்களுடைய வளர்ச்சியை, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். தம்பி உதயா அவர்கள் அதில் இருந்து மாறுபட்டு இன்னும் வேகமாக நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் உடனடியாக நடந்து முடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த பணிகளை நம்முடைய தம்பி செய்கிறார் என்று பார்க்கிற நேரத்தில் தமிழகத்தில் இருக்க மக்கள் அத்தனை பேரும் உதயா அவர்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் தளபதியினுடைய பையன் என்ற முறையிலே நீங்கள் நானும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மக்கள் இன்றைக்கு மனப்பூர்வமாக உதயா அவர்களை வருங்கால தலைவர் என்ற முறையில் உதயாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சொன்னால் தம்பி உதயா அவர்கள் எவ்வளவு வேகமாக பணியாற்றுகிறார்கள், மக்களை கவருகிறார்கள். மொத்தத்துல துணை மாமன்னன் இப்பவே துண்டை போட்டு வைப்போம். நடிகர் சூர்யாவினுடைய பர்த்டே இன்னைக்கு, அதனால அவர் நடிச்சிருக்கக்கூடிய படங்கள்ல இருந்து நிச்சயமா அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம். கங்குவா சிறுத்தை சிவா அவர்களினுடைய இயக்கத்துல இந்த படம் பயங்கரமா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. போஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இதுவரைக்கும் சூர்யா அவர்களை நம்ம பார்க்காத ஒரு கெட்டப்பு, பார்க்காத ஒரு மேக்கப்பு அப்படின்னு பயங்கரமாவே இருந்துச்சு. இந்த படத்துல இருந்து ஃபயர் சாங் அப்படிங்கிற ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆதி நெருப்பே அப்படிங்கிற லிரிக்ஸ் எல்லாம் வச்சு விவேகா அவர்கள் இந்த பாட்டையும் எழுதியிருக்காரு. தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களினுடைய மியூசிக்ல இந்த பாட்டை கேட்கும் போதே அப்படியே டான்ஸ் பீட் மாதிரி தான் இருக்கு. இந்த பாட்டுல சூர்யா அவர்களினுடைய ஸ்டெப்பும் மூமெண்ட்டும் பார்க்கும்போது டோட்டலா டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி லவ்வர் பாயா நம்ம சூர்யாவை பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம். இதுல ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலான லுக்கு, அந்த போர் அப்படிங்கிற மாதிரியான செட்டப் தான் இருக்கு. படத்தோட ரிலீஸ் டேட்டும் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரும். அதுல இருந்து இந்த மாதிரி கெட்டப்ல தான் சூர்யா படம் முழுக்க இருக்க போறாரா, இல்லைன்னா இது ஏதாவது ஒரு ஸ்டோரிக்கு தான் வரும், மற்றபடி சூர்யா நார்மலா தான் நடிக்க போறாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பா ரஞ்சித் அவர்களினுடைய இயக்கத்துல தங்கலான் படம் மாசா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு சாங்கா இருக்கட்டும், ப்ரோமோ, ட்ரெய்லர் அப்படின்னு பார்க்கும்போதே படம் எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தான் கிரியேட் பண்ணியிருந்துச்சு. இந்த படத்துக்கான ப்ரமோஷன் பணிகளை டீம் வந்து ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு போட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த தங்கலான் டீம் எல்லாருமே ஆகஸ்ட் 15 படம் வெளியாக போகுது அப்படிங்கிறதுனால இப்போ இருந்தே படு பயங்கரமா ப்ரமோஷன் பணிகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு.
வளர்ந்து வரும் ஸ்டாரும் லேடி சூப்பர் ஸ்டாரும் இருக்கிற மாதிரியான ஒரு பிக் தான் இன்னைக்கு பயங்கரமாவே வைரலும் ஆயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? நடிகர் கவின் அவர்களும் நயன்தாரா அவர்களும் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ரொம்பவே பேசப்பட்டும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த போட்டோ எந்த படம், யாரு டைரக்ட் பண்றாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்களா, ஆல்பம் சாங்கா அப்படின்னு எல்லாருமே ஒரே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிச்சன் கேபினட் நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நம்மளோட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினட் நிகழ்ச்சியை கண்டிப்பா பாருங்க.